அடியா எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லைடா. அடுத்து கெடுக்கிறதுக்கோ அடுத்த வீடு கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை அது எவையும் குளம் தேடி எல்லாடி வட்டா வேறு புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி நம்பி மாதிரி மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வரும், பனி போல் நிற்க தருவோம். நட்டு உடம்பு குறைச்சி மாதிரி குடிச்சோம். 100 உரம் வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. எந்த ஒருத்தர் குறையில்லாத வச்சிருக்கா ஒண்ணு பயப்பட வேண்டாம். வாகனம் வாங்கி கொடுத்தாச்சு ஐயா விருப்பப்பட்ட மாதிரியா. அதே மாதிரி தாய் மற்றது சிலதெல்லாம் மனசுல போட்டு நிக்க பாத்தியா அந்த காரியத்தையும் செஞ்சு கொடுத்தனாயா. கொஞ்சம் திருவிழாக்குள்ள அத்தனையும் போட்டுக்கொண்டு நந்தவனமா மீட்டு கொடுக்கணும் தாய். போதுமா? உயிர் பிச்சை கேட்டு வந்து நிக்கிறடா, உயிர் பிச்சை கேட்டு வந்து நிக்கிறடா. உடலியா தாயி பெத்த தாயா இருக்கு. மருத்துவத்துல என்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க சொல்லி அங்கோடு இங்கோடு முடுக்கிறாங்களா. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத முடிச்சு வந்து இன்னைக்கு அங்க மருத்துவத்துல கேட்டு கிடக்குது. இது நல்லது பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா தாயி. மருத்துவத்துல சொல்றது அத்தனையுமே உண்மைதான். அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். நீ மருத்துவத்தையும் பாரு, நான் இருக்கிறேன். நல்லபடியா காப்பாத்தி இதே வட்டியில கொண்டு நிறுத்துறனாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். என்னோட திருநாளுக்கோ தங்க வைக்கிற மாட்டு சோடிச்சு அழகு பார்த்து கொண்டு நிறுத்துறனாயா. உதவி காப்பாத்துறோம். அடியா அங்க கருப்ப கோட்டையில வெளியே சொல்ல முடியாத முடிச்சிட்டு நிக்கிறேன். பயப்படாத. சேதாரத்துக்கு விட கொடுத்தெல்லாம் தகுதிமான இல்லை. புரிஞ்சுதா? இன்னைக்கு சவால் போட்டு இன்னைக்கு சவால்ல கை கொட்டி கொடுத்து நின்றுட்டு இருக்கிறாங்கப்பா. குடும்ப ரீதியாவும் சரி, தொழில் ரீதியாவும் சரி, இன்னைக்கு சிக்கல்ல நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்பேன். தாய் தாப்புறமா நான் கூட வந்து நிக்கிறேன். தகுதிமான இல்லை. நான் இருக்கிற தாய் தாப்புறமா இங்க வா முடிச்சிருப்போம்.
சிக்கலுக்கு விட கேட்டு வந்து நிக்கிறா. அந்த சிக்கலுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிற இல்லையா? பயப்பட வேண்டாமாயா? இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன். அதாவது கண்டவனை நம்ப வேண்டாம். நம்மள அப்படின்னா காய் ஜேதாரமாய் போயிரு. பயப்பட வேண்டாம். அதுக்குண்டான முயற்சி என்ற அடியார் சொன்ன மாதிரி முயற்சி பண்ணி நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து சிக்கல் இல்லாம முடிச்சு கொடுத்துறாரு. புரியுதா? ஏமாந்து போய் காசு பணத்தை விட்டுறாரு. போவார் தஞ்சாவூர் தாயி கருப்பு கோட்டையில வெளியே சிரிச்சு நிக்கிறியா? இல்ல மத்தடி மணிக்கு தத்தளிச்சு போய் காரியம் கை கூடாம சேதாரமாய் வந்து நிக்கிறேன் இல்லையா? சேதாரமானதை கை கொண்டதை ஒப்படைச்சு என் பட்டி பேர் வழங்க வைன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? ஆளாம் மரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி நீங்க அலங்கோலமா போய் 2 ஆண்டு காலம் ஆகி போச்சாயா? 2 ஆண்டு காலமா படிப்படியே முறைக்கு இந்த 6 மாச காலத்துல 6 மாச சாப்பாடு வந்து நிக்குதாயி. இதையும் கைவிட்டு போனது சேதாரம் இல்லாம ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? உலகமே சுத்தி பார்த்துட்டு எங்கெங்கயோ போய் பார்த்தேன். இதை மேலக்கு முடியல கடற்கூர்ல அப்புறம் போய் புடிச்சிட்டா காரியம் நடந்து வந்து முன முடியாத சாதிச்சு கொடுக்குறேன். போதுமா? முன முடியாத சாதிச்சு கைப்பற்ற வேண்டியது எம்பது. அது போல சில சிக்கலுக்கு விட கொடுத்துறனாயா? தஞ்சாவூர் ஒட்டிமாக எரிமலை கும்பிடுற மாதிரி கும்பிடு வந்து நிக்கிறிய இல்லையா? இன்னைக்கு கையிட்டு போய் நிக்குது. கையிட்டு போனது இன்னைக்கு சிக்கல் இல்லாத என் பட்டியல கொண்டு வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? அது போக இன்னைக்கு சவால் போட்டு கேவலப்படுத்தி ஏளனப்படுத்தி பாக்குறாங்களா என்ற கோரிக்கை என்னுடையது. இந்த அமாவாசைக்குள்ளே மாட்டுத்தாரு தகுதிவாதி. இப்ப ரொம்ப மழையாட்டு நினைச்சிட்டு வர காரியத்தை 12 நாளுக்குள்ள மாட்டிட்டு தருப்போம். போதுமா? போதுமா? நான் வரப்போம். கூறு போடுறதுக்கு வந்து நிக்கிறாங்க ஐயா. கூறு போடுறதுக்கு வந்து நிக்கிறாங்க இல்லையா? சொத்துக்கு கூறு போட்டு நீ சொத்துல சிக்கல் கூட விடணும் அப்படின்னு சொல்லி உன்னை சிக்கல் பண்ணி பட்டியல வந்து சேதாரப்படுத்தணும் வந்து வெளியே முடுக்கணும்னு சொல்லி திட்டம் நடக்குதா ஐயா? நான் இருக்கிற தகுதி மனித அதெல்லாம் மொன முடியாத தகுதி மனித. இந்த பாலத்துக்கு அவனை அள்ளியில பார்த்து அழகு சொல்லி தன்னை போல முட்டிட்டு ஓடுறேன் போ. நீ ஒண்ணும் போய் பகச்சிக்க வேண்டாம். நான் இருக்கிற தாயி அது எப்படி காரி ஜாதிக்கணும்னு என்ன 8 நாளுக்குள்ள முடி கட்டுறேன் போ. போதுமா? நான் இருக்கிறேன் போ. சிங்கப்பூர் காரியம் கைவிட மாட்டேங்குதா? காரியம் தவணையாகிட்டே போகுது. இது எப்படியோ வித்து காமிச்சு எனக்கு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? உடனே தாயி பக்கம் போய் கையெழுத்தி பார்த்தாச்சு. எல்லா பக்கமும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. இதுல கூட அதுல எந்த குறையும் இல்லையா? நான் கை நீட்டுறேன் போய் பார். புரியுதா? முடிச்சு கொடுத்தனாயா? அது போக இல்லத்துல வருமான ரீதியாவும் சரி உள்ளத்திலும் சரி நீ பல குழப்பத்தை போட்டு நிக்கிறியா? சாமி ஏறி பணஞ்சரிக்கு கை கிடைக்கிறதுக்கு வாய் கிடைக்காம நிக்குதாயா? என்னடா சிங்கப்பூர் போகணும் குழப்ப பார்க்கணும் அப்படின்னு வந்து எங்கிட்ட கங்கணம் கட்டி நிக்கிறியா? அடியா ஒன்றும் தோல்வி ஆகாது. நல்ல செய்தி கொடுத்து அதே இடத்துல உன்னை உட்கார வச்சு அழகு பார்த்து போறேன்னப்போ எதிர்பார்த்து போதுமா? மாலை போடுதாயா? மாலை சம்பந்தமா ஒரு கோரிக்கை போட்டு வந்து நிக்கிறேன். அது போக மாலை இன்னைக்கு விங்கடிச்சிட்டு நிக்கிறதுன்னு ஒரு கோரிக்கை போட்டு வந்து நிக்கிறியா?
அது போக இல்லத்துக்குள்ள நோவு நொடி அப்படின்னு வந்து நிக்கிறதாயி உண்டா இல்லையா தாயி? தாயி பெண்குழுல ஒரு சிக்கல் உண்டா இல்லையா? ஒன்னாளுக்கு சிக்கல் வந்து நிக்குது. விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிற மாட்டத்தை கொடுத்தாச்சாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். பட்டியல ஒண்ணு இதே பட்டியல் நிறுத்திக்காடுக்கிறாய ஒண்ணு சத்தியாச்சு. ஒன்னும் பயப்பட வேண்டாம். ரெண்டாவது தங்கம் ஆண் தங்கத்துக்கு உத்தரவு போடுறோம். திசை காமிக்கிறாயா? முடிச்சு போடலாம். 3 கோரிக்கை திருவிழாக்குள்ள முடிக்க முடியும். போதுமா? போகிறோம். அடியா நில உழைச்சு வந்து நிக்குதப்பா. நில உழைச்சு இன்னைக்கு அந்த கோபுர கலசம் பண்ற மாதிரி முன்னிட்டு இருந்த பட்டி இன்னைக்கு சேதாரமாயி போய் இன்னைக்கு வெறுங்கையோடு வந்து நிக்குது. இல்லையா? பட்டி இருள் மங்கி செல்வாக்கு மங்கி முடங்கி குடும்பத்துல சேதாரமாகி அத்தனை மொத்தத்தை சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன். இல்லையா? 1000 பக்கம் கையேந்தி பார்த்தாச்சு. எங்க போய் சாதிக்க முடியல. கடக்கூர்ல கருப்ப சரியான தீர்ப்பு தருமான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். என்ற தீர்ப்பு நியாயமானதற்கு தகுதிமானது. புரிஞ்சுதா? யாரார கழிக்கணும் யாரார சேர்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அலையில மொத்தம் ஆன்சூர் போட்டலாம் கம்மியாது. பார்த்துக்கிறப்ப கோட்டையில் கொடிநாடி தரனாயா ஒரு புத்துக்கல் சாமி கும்பிட்டு இருந்தியா? அதுக்கு ஒரு முறை பாக்கி இருக்குதா? அஞ்சுதல சர்ப்பம் ஒரு பெண் தெய்வம் கும்பிட்டு இருந்ததப்பா. அதுக்கு ஒரு கோரிக்கை ஒன்று பாக்கி நிக்குது. சேவை வாங்கி போத்துறேன்னு சொல்லி கும்பிட்டது அது பாக்கி நிக்குது. அதை இல்லத்துல கேட்டு அதை போய் முதல் செஞ்சுட்டு வந்துரு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். போமா தங்கம் உள்ள அழுது வெளியே சிரிச்சு வந்து நிக்கிறாயா? தங்கம் மித்தத்துக்கு அக்னியா முழங்கி யார போய்க்கு நிக்க பட்டியல் வந்து நிக்கிறாயா? உடச்சு பேசிட்டுமா மறைச்சு பேசிட்டுமா? தாயி அக்னியா முழங்குது தீப்பத்தி எரிஞ்சது இல்லையா? தீப்பத்தி எரிஞ்சதுக்கு இதுக்கு என்னன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறியாயா? தாயி கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாத்து நிக்காத. எதிரி வந்து தீய பத்தி வச்சிட்டானாயா? புரிஞ்சுதா? தாய் அடையாளம் காமிக்கிறாயா? நீயும் எங்கெங்கே போய் கையேந்தி பார்த்த ஒண்ணும் முடியல. கடக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற. எங்க ஒண்ணும் பயப்படாத. அடையாளம் காமிக்கிறாயா? அவனை மொண்டிக்கெட்ல போறனாயா? தீர்ப்பு கொடுக்கறனாயா? மண்டம்பாடி அத்தனை வீணா போச்சு இல்லையா? பயப்படாத. அடையாள பொத்து அழகு சூடு போட்டு அடையாளம் போட்டலாமாயா? அதுக்கு உண்டான தண்டனை கொடுத்தே தீருவேன். இது சத்திய வாக்கு. பத்திரமா வச்சுக்கணும். அடியா என்ன முடகண்டு நிக்கிறா? எல்லா காரியம் முடகண்டு விண்ணப்பிச்சு நிக்குது இல்லையா? சவால் போட்டுட்டு அங்க அப்பா பாச்சு கேட்டுக்கிட்டு நீ பட்டி விண்ணப்படுத்தி வேடிக்கை பார்க்கலையா? இல்லையா தாயி? ஒட்டி மேல கை பத்தணுமா என்ற தீர்ப்பு கொடுத்து நியாயமான தீர்ப்பு தான் நான் கூட வந்து தகுதிமான சில வேடிக்கை காமிக்கலாம். வேடிக்கை காமிச்சு அதுக்கு எப்படி தீர்ப்பு தரணுங்கிறது நான் இருக்கிற தகுதிமான. அது போக சில விஷயத்துல கேவலப்பட்டு நிக்கிறியா? அதுக்கும் விலை கொடுத்து கொள்ளலாம். தீர்ப்பு நல்ல தீர்ப்பா தரணும். போதுமா? போகிறோம். என்னடா வெள்ளாமை பட்டி வெறும்பட்டியா போய் நிக்கிறாடா? ஆனா ஒட்டிமாக அத்தனையுமே இன்னைக்கு சேதாரமாய் வந்து நிக்கிறிய இல்லையா? இல்ல இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முறைக்கு தலைப்பு சொமசது சுமை மறக்கிறதுக்கு வழி தெரியாம நிக்க பட்டியல வந்து கையேந்தி நிக்கிறியாயா? இல்லையா? ஒட்டி மகள வெறுத்ததெல்லாம் தண்ணி வெறுத்ததெல்லாம் நம்பி மோசம் போய் வந்து நிக்கிறியாயா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த ஆண்டு கருப்ப சில திசை காமிக்க தகுதிமான இல்ல. கடனை அடைச்சு போடலாம். காரித்து முடிச்சு தரனாயா? அந்த கடவுளுக்கெல்லாம் சில வழி காமிக்கிறப்பா அந்த வழியில போ கடனை போல தீர்த்து கொடுத்து ஒரு வட்டியும் வாழ வச்சாலும் மேற்கொண்டு கடன் பண்ணிக்கூடாது. நீ முதல்ல இல்லத்துல நிம்மதியா இருக்கணுமாயா? புரிஞ்சுட்டியா? ஒரு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். மரம் பொருளா சொல்ல புரிஞ்சா? நான் நினைக்கிறேன் இதை பத்திரம் வச்சுக்க ரசம் தாயி விடையே கிடைக்க மாட்டேங்குது. எங்க போனாலும் அப்படி இப்படிங்கிறாங்க. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு விடக்கூடாதுன்னு கொஞ்சம் கேட்டுயா? தாயி இந்த சேதாரம் என்ன ஏதுங்கிறது முடிச்சு தந்தனாயா? கைப்பற்றி கொடுத்தாரு. ஒன்னும் பயப்பட வேண்டாம். மலையை தோண்டி எலி பிடிக்கணுங்க பிடிச்சா போடலாம். இது சத்திய வாக்கு. நகை காணாத பொழுது திருடிட்டு போயிட்டாங்களா இல்ல இருக்குதா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வந்து நின்று இருக்கிற தாயி நகை திருட்டெல்லாம் போகலையா? நகை ஒன்று வீட்டுக்குள்ளாரியே தான் இருக்குது. நீ கொண்டு போய் அந்த சாக்கியத்துக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிற போய் பாரு. நீ இருக்கிற இடத்துக்கு போட்டு இல்லாத இடத்துல தொலாவிட்டு நிற்கிறியாயா? அந்த சாக்கிட்டு என்ன சாக்கிட்டுக்குள்ளார வச்சிருக்கிறியாயா? போய் பாரு. எடுத்து கொடுத்துட்ற. இத்தனை நாள்
பல தொலைவி அந்த சாமி இந்த சாமின்னு போய் எங்கேயும் போய் கை கிடைக்கல. கடைக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிறியா? இத்தனை பேருக்கு முன்னாடி சத்தியமாக சொல்ற, ஓ கைப்பை தர புடிச்சுக்கோ. அடுத்தது நீ தங்கத்துக்கு கங்கணா. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிற பத்தியா, அதே மாதிரி நீ உங்க பட்டி அத்தனை இன்னைக்கு மூசி முனை மேல நிக்கிறப்பா. உண்டா இல்லையா? ஒட்டி மகன பட்டி மொண்டி கட்டு போட்டு இன்னைக்கு நோவு நோடி ஒரு பக்கம், இன்னைக்கு இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், பட்டி அத்தனை இன்னைக்கு வெறுப்பட்டியா நிக்குது. உண்டா இல்லையா? படியா முடைக்கு போட்டாக்கா புரியுதா? உங்க பட்டி ஆளாம மாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு முடங்கி 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான் நோவு நோடி ஒரு பக்கம், வருமானம் பத்த மாட்டேங்குது, இல்லத்துக்குள்ள ஓரியாட்டம் தூரியாட்டம் சிக்கல், இப்படி பல குழப்பத்துல போட்டு நிக்குதாயா? மருத்துவ என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க, ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? இந்த பாட்டு கருப்ப சத்திய தீர்ப்பு தரனாயா? இது நோவும் இல்ல நொடியும் இல்ல, உன்னை மீட்டு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? மொத்தமா தீர்த்தரவா ஒன்னா தேய்ச்சி தனிவாரு. ஒன்னா நோவு நொடி ஒரு பக்கம், இன்னைக்கு தங்கத்துக்கு சிக்கலா நிக்குது, இல்லத்துக்குள்ள கடன் பிரச்சனை, இப்படி பல குழப்பத்தை போட்டு நிக்கிறியா? தங்கத்துக்கு கண்ணு வெளிச்சம் கொடுத்து நல்லபடியா இந்த பட்டியல நடையோட்டணும் வந்து கிட்ட முறை போட்டு நிக்கிறேன். இதனால மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மற்ற தேவதைகளை கும்பிட்டாச்சு, ஒண்ணும் நடக்கல. கடற்கூட நீ நம்பி வந்து நிக்கிறியா? அதெல்லாம் நீ கத்தியெல்லாம் வைக்க வேண்டாம், நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து ஒன்னால நல்லது பண்ணி இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறனாயா? இது சத்திய வாக்கு. அதே மாதிரி கடன் பிரச்சனை இப்ப தலைக்கு மேல பொண்ணா பிரச்சனை நிக்குது, இதுக்கு ஒரு முடிவு ஒண்ணு பண்ணுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். முடிவு பண்ணிடலாமப்பா. அதே மாதிரி நீ நினைச்ச மாதிரியே கைமாத்தி கொடுத்துற தகரி பார்ப்போம். உன்ற பொண்ணாளுக்கு நான் பொறுப்பு. போதுமா? என்னை நம்பி நின்று காசு பண்றது கூட தோச்சு போடாத. புரிஞ்சுதா? மருத்துவத்துல மறுபடியும் மண்டை போல போனேன், அதை போல போனுங்கிறாங்க. அதெல்லாம் மருத்துவம் சொல்றது நெசந்தான், தப்பெல்லாம் கிடையாது. 3.25 நாளையில அதை கரைச்சு கண் வெளிச்சு தரப்போம். போதுமா? இந்த பாத்து கருப்பு நாளைக்கு இதே பத்திரம் வச்சு ரசம் போட்டு இந்த கனியை வந்து பத்திரமா வச்சு என்னை நினைச்சு இருக்குதுன்னா பூஜை பண்ணிட்டே வரணும். வாட 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 கட்டி இறங்கி, புரியுதாதா? கண்ணு வெளிச்சும் தொடர்ந்து அப்படியே மாறிட்டு வரு. தங்க வைக்கிற மாட்ட கொண்டு இந்த பட்டியல் நிறுத்துறேன். இவா இது சத்தியவா. போதுமா? முதல்ல மண்டை பொழந்துருக்குது, பொழக்காதையா நானே பார்த்துக்கிறேன். போதுமா? அதே மாதிரி தொழிலு ஆரம்பி அள்ளி கொட்டி அம்பார் பட்டலாம் தகுதி வைப்போ, நான் பாத்துக்கிறோம். ஐயே அரண்மனை கட்டோன்னு, அந்த அரண்மனையில் போய் இருக்கோன்னு, அந்த அரண்மனையில் இருக்கிற போது எனக்கு வாய் சொல்லு கொடுக்கோன்னு, இப்படி பல தொந்தரவுல பல குழப்பத்துல வந்து என் பட்டியல மந்திரமா எல்லாம் முடக்கி எல்லாம் சேதாரப்படுத்தி இன்னைக்கு வெள்ளாமப்பட்டி வெறும்பட்டியா வந்து என் பட்டியல் எண்ணிச்சாயா? இன்னைக்கு எல்லாம் மாற்றத்தை கொடுத்து இன்னைக்கு மந்திரமாய்க்கல தூக்கி வீசி இன்னைக்கு ஊரு கட்ட வச்சு அதுல பராமரிச்சு பார்த்தியா? அதெல்லாம் வர்த்தம் செய்யும். புரியுதா? அதெல்லாம் அதை பத்தியெல்லாம் ஒண்ணும் கண்டுக்காத, அதை நல்லபடியா தீர்ப்பு உனக்கு சேர வேண்டிய சேர்த்து உனக்கு வாரிசு கொடுத்து அதே பட்டியல தலையை வைக்கிற நாயா. இது சத்திய வாக்கு. இப்ப நீ கேட்டது அத்தனை நடத்தியாச்சு. கட்டடத்தை கட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த கட்டடம் முடிச்சு உள்ள போய் தீர்ப்பாய் உட்கார் தீர்ப்புன்னா என்னுடைய தீர்ப்பு சொல்றேன். நல்லபடியா சந்தோஷமா போய் உட்காரும் போது அடுத்தது உனக்கு வாரிசு. புரியுதா? வாரிசு அப்படிங்கிறது நானே வந்து பிறக்கும் போது. போதுமா? வெள்ளாமப்பட்டி வெறும்பட்டியா போச்சே உடலேதாயி தங்கா இன்னைக்கு ஆளாமர மாட்ட தலைஞ்சிருந்தது, இன்னைக்கு தடுமாறி போய் வந்து நிக்கிறிய. தொட்டதெல்லாம் நட்டா இந்த வட்டி இருள் மங்கி செவ்வாக்கு மங்கி தொழில் முடங்கி சும சேர்ந்து போச்சு. சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு என்ற வட்டியில வந்து ஒரு என்னை வாழ வச்சு குடும்பத்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டாலையா தாயே? அது போக ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்குது, அதுக்கு நல்ல தீர்ப்பு குடும்பத்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயின் அப்புறமா நான் இருக்கிற தகுதி மாதிரி புதுமா கட்டு என்னைக்கு வந்து பாதிக்கிறான். கட்டில போட்டு கட்டை தெரிச்சு கச்சேரி வீதியில் விட்டு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆயிடுது. இல்லையா? 6 மாச காலத்துல தாயி சுடுகாட்டு காலின்ற பட்டியல விளையாண்டுட்டு நிக்கிறா. தாயி கருக்கு முறுக்குன்னு இருக்கு, கெட்ட கெட்ட கனாவா இருக்கு. ஒரு படம் வந்தா 10 படம் தேட்டான். 2 பேருக்கு மேலே தப்பு இல்ல, ஆனா தன்னை போனவரு. புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்படாத. இன்னைக்கு வளைச்சு கொடுக்குற பாரு அவளை. என்ன அவளை வளைச்சு முடிக்கி உன்ற பட்டிய இன்னைக்கு முன்னும் போதரமா நிக்கிறாயி ஊத்து தூங்க நந்தவனமா மீட்டு என் பட்டியல அழகா தான் தாய். இது சத்தியமா. புரியுதா? பண்ணா இன்னும் சில விஷயமெல்லாம் இருக்குது, இது உடைக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம், முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். ஒரு புத்துக்கண்ணுல போய் கும்பிட்டு இருந்த பாரு, அந்த புத்துக்கண்ணையும் போய் பால் கொஞ்சம் வாங்கி வச்சு கும்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளார அடுத்த தடவை கிட்ட வர்றதுக்குள்ளார பால் கொண்டு போய் அங்க வச்சு
கும்பிட்டு போட்டு அதை எடுக்காம வந்து சேர் மத்ததை நான் பார்த்துக்கிறேன். போதுமா ஐயா? தீர்ப்பு கொடுத்துடலாமா? மாற்ற தரேன்னு சொல்லியிருக்கிறேன். ஏதாவது தீர்ப்பு காமிக்கிறனாயா போய் காரியத்தை முடிச்சுக்கோ. அது போக சில குறைகளுக்கு அத்தனைக்குமே தாய் இந்த அவசரமும் வரனாயா இந்த 3 நாளுக்கும் அதிசயத்தை காமிக்கணும். போதுமா? அடியா அங்கார் கருப்பம் கோட்டையில நம்பி நிக்கிறியா? நான் தகிரிமன் இல்ல விட்டதெல்லாம் மீட்டு போடலாமப்பா. அதே மாதிரி சில சவாலுக்கு விடகட்டு வந்து நிக்குது, அதுக்கு விட கொடுத்தா தாய் தப்புமா கூட வந்து நிக்கிறது தகிரிமன் இல்ல. கை கொடுத்த கால் இல்ல, எல்லாம் நின்று வேடிக்கை பாக்குறாங்கன்னு கவனி நினைச்சிட்டு நிக்காத. தாய் தப்புமா கூட வந்து நிக்கிறேன். இந்த பட்டியல் சொல்றதெல்லாம் உடைக்க முடியாது. உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். போதுமா? பயப்படாது.